UN ஹபிடாட் நிறுவனம் ஜப்பான் நாட்டினுடைய உதவியோடும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியோடும் இந்த ஒரு அழகான முன்பள்ளி நிறுவனத்தை கட்டி உங்களிடம் கையளித்திருக்கின்றார்கள். அதனை இங்கு வருகை தந்திருக்கின்ற பொறியியலாளர் யுவனேசன் அவர்கள் இந்த கைங்கரியத்தை ஆற்றியிருப்பதும் ஒரு அழகான ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு கற்றல் சூழல் கொண்ட மண்டபத்தை அமைத்து தந்திருப்பதையும் நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். உங்களுக்காக எங்கள் மாவட்டம் சார்பாகவும் உருதுபுரம் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிப்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இது ஒரு அருமையான மண்டபம். நான் நினைக்கிற ஒரு புதிய செயல்முறையிலே இந்த பிள்ளைகளை கற்பிப்பதற்கான இந்த அழகு பொருந்திய மண்டபத்தை அமைப்பதில் யுவனேசன் அவர்களுடைய பங்கும் அவர் சார்ந்த நிறுவனத்தினுடைய பங்கும் மிக முக்கியமானது. அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் மனதார வாழ்த்தி நிற்கின்றோம். அதே போல இந்த பிள்ளைகளை வழிநடத்தி பிள்ளைகளை கொண்டு ஒரு நிகழ்ச்சிகளையும் செய்து இந்த இடத்திலே ஒரு நிகழ்வை நடாத்திய முன்பள்ளி ஆசிரியர்களே, உங்களை நான் மிகவும் மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்றால் பெரிய பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்வை செய்வது இலகுவானது. ஒரு பிள்ளையை கொண்டு வரவேற்புரை செய்வது அது ஆங்கிலத்திலும் தமிழிலும், அதைவிட அவர்களுடைய அழகு பொருந்திய நடனங்களையும் செய்விப்பென்பது மிகவும் கடினமானது. அதிலும் அந்த கலை, அந்த மனசு, அந்த பிள்ளைகளோடு ஒன்று உறவாடி அந்த பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பக்குவம் எல்லாராலும் முடியாத ஒன்று. அது நல்ல பொறுமையான மனம் படைத்தவர்களால் அதனை ஆற்ற முடியும். அந்த காரியத்தை இந்த இடத்திலே மிக தெளிவாகவும் மிக ஒரு நல்ல செழிப்போடும் அந்த ஆற்றுகையை இந்த பிள்ளைகள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆகவே உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு அழகான உருத்திரபுரம் என்கிற எங்களுடைய தேசத்திலே இந்த அழகான முன்பள்ளியை அமைத்து இந்த கிராமத்துக்கும் மண்ணுக்கும் நீங்கள் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். இந்த இடத்திலே எங்கள் பிள்ளைகளை தமிழோடும் தமிழ் உணர்வோடும் நாங்கள் தமிழர்களாக இந்த மண்ணிலே வாழுகிறோம் என்கின்ற அந்த சிந்தனைகளோடும் வளர்ப்பதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அதனைத்தான் இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர்கள், கிராமம் அபிவிருத்தி சங்கத்தை சார்ந்தவர்கள், கல்துறை சார்ந்தவர்களுடைய பல பங்களிப்புகளையும் நான் இதிலே கோராஜானனுடைய உரையிலே அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே உங்கள் எல்லோருடைய அந்த கூட்டு முயற்சி இந்த இடத்திலே ஒரு செழிப்பான நிறைவான ஒரு மண்டபத்தையும் நிறைவான ஒரு செயல்பாட்டையும் தந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து பேணி பாதுகாத்து இதனை எங்கள் மண்ணிலே ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக நாங்கள் நடாத்த வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே ஒரு ராணுவ பிரசன்னத்தை நான் வந்தவுடன் பார்த்தேன். இலங்கையிலே எங்கேயுமே இல்லாத ஒரு ராணுவ ஆதிக்கத்துக்குட்பட்ட பிரதேசமாக வடக்கு கிழக்கு தான் காணப்படுகின்றது. முன்பள்ளி பிள்ளைகளை ஒரு ராணுவ ரீதியான செயல்பாட்டுக்குள் தான் வைத்திருக்க வேண்டும் என்ற நியதி இலங்கையின் சட்டத்திலே எங்கேயுமே இல்லை. ஏன் சிங்கள பிள்ளைகள் அல்லது சிங்கள குழந்தைகள் இவ்வாறு ஒரு ராணுவ முகாமிலேயோ அல்லது ஒரு ராணுவ அதிகாரிகளுக்கு கீழேயோ அல்லது ஒரு ராணுவ கொடிகளுக்கு கீழேயோ அவர்கள் தங்களுடைய முன்பள்ளிகளை நடத்தவில்லை. ஆனால் தமிழ் பிரதேசத்தில் மட்டும் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக ஒரு சிங்கள வேற்றுமொழி பேசுகின்ற ராணுவம் எங்களை இன்னும் ஒரு அடிமை நிலையில் வைத்திருக்க பார்க்கிறார்கள். ஆகவே இந்த ராணுவ பிரசன்னம் என்பது எங்களை பயமுறுத்துவதை போல அல்லது எங்கள் மக்களை தொடர்ந்து ஒரு அடிமை வாழ்வுக்குள் வைத்திருப்பதையே எங்களுடைய தமிழ் மக்கள் உணர்கிறார்கள். அதை நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்திலே பார்த்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே சம்பளத்திற்காக எங்களுடைய ஆசிரியர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதல்ல. தமிழர் புனர்வாழ்வு கழகம் இந்த மண்ணிலே இருந்த பொழுது கூட அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பலர் இங்கே ஆசிரியர்களாக இருப்பதை நான் நேரடியாக பார்க்கிறேன். அந்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய ராணுவம் நேரடியாக கொடியேற்றி நேரடியாக ராணுவம் வந்து இந்த முன்பள்ளிகளை நடத்தவில்லை. அவருடைய ராணுவம் புறம்பாக இருந்தது. புனர்வாழ்வு கழகம் புறம்பான வேலைகளை செய்திருந்தார்கள். ஆகவே ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்திய அவர்கள் கூட அந்த நடவடிக்கைகள் ஒரு குழந்தைகளுடைய மனங்களிலே ஆயுத ரீதியான ராணுவ சீருடைகள் ராணுவ தளவாடங்கள் தென்படக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். ஆனால் இன்று எங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் பச்சை உடைய தரித்த ராணுவத்தினரும் ராணுவ ஆயுதங்களும் ராணுவ வாகனங்களும் என்பது எங்கள் குழந்தைகளை ஒரு ஆயுத ரீதியான சிந்தனைக்குள்ளும் ஆயுதம் பற்றிய எண்ணங்களுக்குள்ளும் கொண்டு செல்வதற்கு இவர்கள் தூண்டுகிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை தான் நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக அதிபராக 20 ஆண்டுகள் ஒரு உளவியல் ரீதியாக அதனை பார்த்தவன் என்ற வகையிலே இந்த இடத்தில் அந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். கல்லறைகளுக்கு மேல் ராணுவ முகாம்கள் இருக்கும் வரை எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் ஒரு பூ போட்டு கும்பிட முடியாத அந்த கல்லறைகளுக்கு மேல் சப்பாத்துக்கால்கள் மிதிக்கப்படும் வரை நாங்கள் ராணுவத்தினரை எங்கள் உறவுகளாக நாங்கள் நினைக்கவில்லை. இது தமிழ் மக்களிடம் இருக்கிற எண்ணம். ஆகவே ராணுவம் என்பது எங்களுடைய நண்பர்கள் அல்ல. ராணுவத்தினுடைய கடமை நாட்டை பாதுகாப்பது, எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்குள்ளே அனர்த்தங்கள் வந்தால் மக்களை பாதுகாப்பது, இந்த நாட்டினுடைய
பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவருடைய கடமை. அவர்கள் முன்பள்ளி நடத்துவது அவருடைய கடமை அல்ல. இங்கே நான் ஆசிரியர்களை பார்த்தேன், நீலச்சாரிகளோடு தான் இருக்கிறார்கள். இது கூட எங்களுக்கு இருக்கிற ஒரு அடிமை வாழ்வு. இந்த சாரி தான் இவர்கள் கட்ட வேண்டும், கொஞ்சம் முன்பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் வேறு சாரி கட்ட வேண்டும், இங்கே இருப்பவர்கள் நீலச்சாரி கட்ட வேண்டும் என்கிறதெல்லாம் எங்களுக்கான ஒரு அடிமை, எழுதப்படாத அடிமைத்தனத்தை அவர்கள் எங்கள் மீது பிரயோகிக்கிறார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற ராணுவ அதிகாரிகளுக்கு கூட நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் மேலிடங்களுக்கு இதனை சொல்லுங்கள். நாங்கள் தெளிவாக கடந்த 8ஆம் தேதி தமிழ் மக்கள் இந்த உலகத்துக்கும் இலங்கைக்கும் ஜனநாயக ரீதியான தங்களுடைய ஆயுதமான ஒரு வாக்குச்சீட்டை மிக தெளிவாக பிரயோகித்திருந்தார்கள். நாங்கள் இந்த மண்ணிலே ராணுவ பிரசன்னமற்ற, யாரும் எங்களை இது எழும்பு என்று சொல்லாத, கெடுபிடிகளற்ற ஒரு சிவில் சமுதாயமாக வாழ நாங்கள் விரும்புகிறோம். அதனைத்தான் நாங்கள் கடந்த 8ஆம் தேதி மிக தெளிவாக சொல்லி, சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்த பொழுதும் கூட தமிழர்கள் மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு வாக்களித்து நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இவ்வளவுக்கு பிறகும் தொடர்ந்தும் நாங்கள் ஒரு ராணுவ கொடிகளுக்குள்ளும், ராணுவ சீருடைகளுக்குள்ளும், ராணுவத்தால் நிர்பந்திக்கப்படுகிற சாரிகளுக்குள்ளும் எங்கள் குழந்தைகளும் எங்கள் ஆசிரியர்களும் நிற்க வேண்டுமானால் இது நியாயமான ஒரு நாடாக, ஒரு ஜனநாயகமான சூழலாக என்னால் கருதப்பட முடியவில்லை. எங்கள் மக்களும் அதனை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இது மிக மிக மோசமான ஒரு காரியம் என்பதை நான் இந்த இடத்திலே ராணுவ அதிகாரியூடாக உங்களுடைய மேலிடத்துக்கு நான் நீங்கள் தெரிவிங்கள் என்று குறிப்பிடுகிறேன். நானும் இதனை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வர இருக்கிறேன். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ராணுவ பயிற்சி இந்த நாட்டிலே உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த முன்பள்ளிகளுக்கு ஏன் ஒரு ராணுவ பிரசன்னம் இருக்க வேண்டும் என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது. ஆகவே இது மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, இது யாருடைய மனங்களையும் நோகடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தல்ல. அன்புக்குரிய ஆசிரியர்களே, நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எங்களுக்கு 21,000 சம்பளம் தருகிறார்கள், நாங்கள் அந்த சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களுடைய சம்பளத்தையும் கெடுக்க பார்க்கிறீர்கள் என்ற அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் மிக அர்ப்பணிப்போடு கடந்த 20-30 ஆண்டுகளாக வேலை செய்கிறீர்கள். 3,000, 2,000 ரூபாய்க்கு கூட நீங்கள் வேலை செய்தவர்கள், பணம் வாங்காமலே நீங்கள் வேலை செய்தவர்கள். ஆகவே உங்களுடைய மன எண்ணங்களை நான் புரிந்து கொள்கிறேன். நீங்களும் என்னுடைய தமிழ் சகோதரிகள், நானும் ஒரு தமிழன் என்ற வகையில் அந்த உண்மைகளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த இடர்பாடும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது. இந்த நிலைமைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும், இந்த அடிமைத்தனங்களில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும், இதிலிருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும். ஒன்றில் ராணுவ நிகழ்வாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு சிவில் நிகழ்வாக இருக்க வேண்டும். இது இரண்டு மற்ற நிலையிலே அண்ணன் கோராஜா அவர்கள் சொன்னது போல நானும் மிக அவதானமாக பார்க்கிறேன். தேசிய கொடி இந்த நாட்டினுடைய கொடி, அந்த கொடி ஏற்றப்படுகிற பொழுது தமிழிலே தேசிய கீதம் இருக்கிறது, அந்த தேசிய கீதத்தை படிக்கலாம். ஆனால் ராணுவ கொடியை இந்த இடத்தில் ஏற்றுவதற்கு ராணுவம் இந்த கட்டடத்தை கட்டி தந்தார்களா, அல்லது ராணுவம் இதற்கு நிதியீட்டம் செய்தார்களா? செய்திருந்தால் கூட அது ஒரு ராணுவ பிரசன்னமாக இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான. ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், எங்கள் கல்லறைகளை நீங்கள் மிதித்து நிற்கும் வரை நீங்களும் நாங்களும் நண்பர்களாக இந்த நாட்டில் இருக்க முடியாது என்பதை தமிழர்கள் மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மாற்றங்களை உண்டு பண்ணுங்கள், உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். மக்களோடு மக்களாக வாழ்கின்ற அந்த நிலைமை என்பது சிங்கள மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். சிங்கள பாடசாலைகளில் அல்லது இந்த சிங்கள தேசங்களில் எங்காவது ராணுவம் முன்பள்ளி நடத்துகிறதா, அல்லது ராணுவம் இவ்வாறு கொடியேற்றுகிறதா, அல்லது ராணுவம் எங்கேயாவது கல்வியிலே தலையிடுகிறதா? அதை யாராவது நிரூபித்தால் நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகிறேன். ஆகவே இது ஏன் எங்களுடைய தேசத்தில் தமிழர்கள் மீது ஏன் இந்த அடக்குமுறை? இது மிக மிக முக்கியமானது. இதனை நான் உரிய இடம் வரை கொண்டு செல்கிறேன் என்பதையும் கூறி, அன்புக்குரியவர்களே, என்னை அழைத்தவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் இது சங்கடமாக இருக்கலாம். நாங்கள் ஏண்டா இவனை அழைத்தோம் என்று கூட நினைக்கக்கூடும். ஆனால் நீங்கள் நினைத்தாலும் நான் அதற்காக கவலைப்பட மாட்டேன். நான் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும் என்று நினைப்பவன். அதற்காக நான் பிழையான கருத்தை சொல்லியிருந்தால் அது உங்களுடைய மனதிலே ஏற்படுகின்ற எண்ணமாக இருக்கட்டும். அண்ணன் கோராஜா அவர்கள் இருக்கிறார், எங்களுடைய மூத்த வழிகாட்டி, எங்களுடைய நாகரிக மாஸ்டர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போல நான் சில நிகழ்ச்சிகளை இங்கு அவதானித்தேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சொல்லுகின்ற உரிமை எனக்கு இருக்கிறது. நாங்கள் தென்னங்கீற்றம் தென்றல் என்ற பாட்டுக்கு ஆடியவர்கள் நாங்கள். நீங்க வேற நாடையா நாங்க வேற நாடையா என்ற பாட்டுக்கு கூட நாங்கள் ஆடியவர்கள் தான்.
நாங்கள் பல பாடல்களை எங்களுடைய மனங்களிலே வைத்திருக்கிறோம். பாட முடியாமல் நாங்கள் யூடியூபிலே ரகசியமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சினிமா என்கிற மோகம் எங்களுடைய பிள்ளைகளிடம் வேறு திசைகளுக்கு எடுத்துச் செல்லும். ஆகவே சில பாடல்களை இயற்றுங்கள், அது உங்களால் முடியும். எங்கள் ஊர் சார்ந்து, உருத்திரபுரம் சார்ந்து அதனுடைய வளங்கள், வயல்கள், நிலங்கள், எங்களுடைய வளங்களை வைத்து நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள், இயற்றி வையுங்கள். அந்த பாடல்களை இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய அபிநயங்களாக கொண்டு வாருங்கள். நான் மண்டதீவிலே நடந்த ஒரு விளையாட்டு போட்டிக்கு சென்றிருந்தேன். இடைவேளை நிகழ்வுக்காக மண்டதீவின் பெருமையை 15 நிமிடங்கள் ஒரு பாடலிலே கொண்டு வந்தார்கள். மிக மிக அற்புதமாக இருந்தது. நான் அதனை வேண்டி பலருக்கு காண்பிக்க வேண்டும் என்று கூட நினைத்தது உண்டு. ஏனென்றால் அவ்வாறு ஊரின் பெருமைகளை, நாங்கள் எங்கள் கிராமத்தின் பெருமைகளை, தமிழின் பெருமைகளை எங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், வரலாற்றை சொல்ல வேண்டும். எங்கள் குழந்தைகள் அந்த வரலாற்றில் கால் பதிக்கின்ற நிலைமைகளை சொல்ல வேண்டும். அதுதான் எங்கள் வாழ்வுக்கான அடையாளம், எங்கள் இனத்துக்கான அடையாளம். எங்களை அழிப்பதற்கும் அடையாளம் இல்லாமல் செய்வதற்கும் பல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலே இந்த முன்பள்ளி ஆசிரியருடைய பங்கு, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பங்கு. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அதிபர்களுடைய செய்தியிலே இருந்தது கட்டிடத்துக்கு அத்திவாரம் எவ்வளவு முக்கியம் என்று அவர் எழுதியிருந்தார். அதே போலதான் ஒரு பிள்ளையின் வாழ்விலே இந்த முன்பள்ளி என்பது எவ்வளவு முக்கியம். அது ஒரு பெரிய அத்திவாரம். அந்த அத்திவாரத்திலே சினிமாவும் ராணுவ பிரசன்னங்களும் சீருடைகளும் ஆயுதங்களும் பதியுமானால் அவன் இன்னும் ஒரு 10 வருஷங்களுக்கு பிற்பாடு, 20 வருஷங்களுக்கு பிற்பாடு துப்பாக்கிகள் பற்றியும் சீருடைகள் பற்றியும் ஒரு எதிர்மனப்பாங்கோடு தான் அந்த குழந்தை சிந்திப்பான். ஆகவே இலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களோ ராணுவவாதிகளோ மீண்டும் ஒரு யுத்தம் பற்றி, தமிழர்கள் மீண்டும் ஒரு குருதி சிந்துதல் பற்றி தான் அவர்கள் சிந்திக்கின்றார்களோ என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இதனை தவிர்த்து நடப்பதற்கு நாங்கள் எல்லோரும் எங்கள் பிள்ளைகளை தமிழர்களாக தமிழ் நிலத்திலே நிமிர்த்தி வாழ வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் உருவாக வேண்டும். தயவு செய்து என்னை அழைத்து சங்கடங்களுக்கும் நீங்கள் இருந்தால் நான் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லியிருக்கிறேன். நான் இதை இவ்வளவோடு விடமாட்டேன். இது பாராளுமன்றம் வரையும் பேசுவேன், ஜனாதிபதி வரையும் நான் இதை கொண்டு செல்ல இருக்கிறேன் என்றால் இந்த ராணுவ பிரசன்னம் தவிர்க்கப்பட வேண்டும். இல்லையே நாங்கள் எங்களுடைய ஜனநாயக வாக்குகளை அளித்து நாங்கள் ஒரு ஜனநாயக பிரதிநிதிகளாக, மக்கள் பிரதிநிதிகளாக, ஜனநாயகத்தின் பங்காளிகளாக இந்த இடத்தில் வந்து நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை. ஆகவே இதற்கு நாங்கள் தீர்வு காணப்படும் அந்த எண்ணங்களோடு இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்து ஒரு உரையாற்றுவதற்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் சந்தர்ப்பம் தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.